ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர். யெகோவா ஈரே, சகலத்தையும் பார்த்து கொள்கிறீர், சகலத்தையும் கொடுக்கிறீர், சகலத்தையும் சந்திக்கிறீர். அதுக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவெல்லாம் பகலெல்லாம் பாதுகாத்த மீதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பா என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். சகல விதமான எல்லா நோய்களையும் வியாதிகளையும் நீக்கி எங்கள் பிராணனை அறிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டி கழுவுக்கு சமமான வாழ வயது திரும்பி தந்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உடன்பிறப்புகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து எங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் பழுதுபட்டாலும் அவைகளை சீராக்கி அவர்களை குணமாக்கி ஜீவனோடு வைத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பொருள் உதவி கொடுக்கிறீர், தேவைகளை சந்திக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பழைய பாடலை பாடு. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கி நான் உழந்தேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியில் சிக்கி நான் உழந்தேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். ஜெபம் செய்வோம். கைகளை உயர்த்து. இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானத்தை என்றென்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் உருக்கும் உடையும் வரையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே, ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள் இறங்கும். சொல்லுங்க. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாக மகளாக திகழ அக்கினி என்னுள்ளே இறங்கும். ஆண்டவரே, உங்களுடைய அக்கினி உங்கள் சரீரத்தில் இறங்கட்டும். அப்பா, எங்கள் வியாதிகளை எல்லாம் குணமாக்கட்டும். உங்களுடைய கரம் எங்கள் தலை மீது வைக்கப்படுவதா, சிந்தைக்குள்ளே மூளை மண்டலங்களில், அது லெஃப்ட் சைடு ரைட் சைடாக ஒருவேளை ஏதாவது கிளாட், ஏதாவது நரம்பு செயல் எழுந்திருந்தால் கர்த்தருடைய கரம் நாங்கள் அறியாத வேளையிலே செல்களையும் குணமாக்குற கிருபை வல்லவர், சர்வ வல்லவர் யெகோவா ரஃபா, பரிகாரியான கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினால எங்கள் சிந்தையில ஒரு அபிஷேகம் வைக்கப்படட்டும். குணமாக்கும் அற்புதம் விளங்கட்டும். கண்களிலே, காதுகளிலே, செவிகளிலே, மூக்கு, நாசியிலே, எங்களுடைய வாயின்
வார்த்தைகளிலே, வாயிலே, என்னுடைய கழுத்து எலும்புகளிலே, கழுத்து பகுதிகளிலே, தொண்டை பகுதியிலே, எங்களுடைய ஷோல்டர்ஸிலே, கைகளிலே, முழங்கயிர்களிலே, விரல்களிலே, ஆண்டவரே எங்கள் சரும வியாதிகளிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நுரையீரல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இப்பொழுது கடைசி காலங்களிலே நுரையில் பாதிக்கப்பட்டவர்களாக இருதயத்தில் பெரிய பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. இருதயத்தை சிறப்பட எல்லாம் கேளுங்க. இப்போ நம்ம கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. திடீரென்று கார்டியக் அரெஸ்ட், ஒரே நிமிடம் 60 வினாடி கூட இல்லை, 30 வினாடிகளில் சுருண்டு விழுந்து இறந்து போகிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். இருதயத்தில் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இருதயத்தை நீங்கள் தான் ஸ்திரப்படுத்தணும். மனுஷன் அல்ல, மாத்திரை அல்ல, மாத்திரையை கொடுக்குற டாக்டர் அல்ல, நீங்கள் பரம வைத்தியர். நீங்கள் தான் இந்த இருதயத்தை முக்கியம். இருதயம்தான், நுரையீரல் தான் முக்கியம், சிறுநீரகம் தான் முக்கியம். அவற்றை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இருதயத்துக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய குழப்பங்கள், அவைகள் மத்தியில் நாம் வாழ்கிற பொழுது பாதிக்கப்படுகிறது 2. ஒன்று இருதயம், மற்றொன்று மூளை, இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று வயிற்றில் இருக்கிற ஜீரண உறுப்புகள். இவை பாதிக்கப்படுகிற பொழுது கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். அப்பா, தினந்தோறும் நீங்கள் அதை ஜெபிக்க மறக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம், உங்கள் கணவனுடைய இருதயம், மனைவியுடைய இருதயம், பெற்றோருடைய இருதயம், உடன்பிறப்பினுடைய இருதயம் சீராக இயங்கணும். ஆண்டவரே, நிறைய வன்முறைகளை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் அந்த வன்முறைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கொள்ளை நோய்க்கு விலக்கி காத்துக்கொள்ளும். விபத்துக்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நாச மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கால்கள் நடைகளை உறுதிப்படுத்தி, எங்கள் முழங்கால்களை திடப்படுத்தி பூரண ஆயுசை தந்த ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, பெண்களை குறித்ததான ஒரு செய்தி. முதல்லயே நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இதில் எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க என்பதெல்லாம் நீங்கள் உடனே இம்மீடியட்டாக எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி யோசித்து வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வி பதில் மாதிரி. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி நான் வாசிக்கிறேன். 2 வசனம். நல்ல கவனிங்க. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை. Women should be quiet in the church, right? பெண்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ ஆண்களும் இதை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அநேகர் ஏன் பெண்களை ஒடுக்குறாங்கன்னா இந்த வசனத்தை வைத்து தான் பேசாதிரு 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 என்று சொல்லுகிறார்கள். பேசும்படிக்கு உங்களுக்கு உத்தரவு இல்லையாம். அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், நிற்க கூட கூடாது. வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்திலே விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. இதை எழுதுறது யாரு? பவுல் எழுதுகிறார். அதாவது சவுலாக இருந்த பவுல். இந்த பவுல் யாரு? கமாலியலின் பாதப்படியிலே இறையலை கற்றவன், அதாவது தோராவை கற்றவன். அதன் பிறகு ஆண்டவர் இடைப்பட்டு அவரை அப்போஸ்தலனாக அவர் மாற்றுகிறார். இந்த ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு தெரியும். இந்த பவுல் தான் இங்க எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்த கடைசி சென்டென்ஸை வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது
அயோக்கியமாய் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வீட்டில் போய் உங்க புருஷனை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, வேதமும் இதான் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கலாமா? நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. அதுதான் மூளையில சிறந்த மூளை. ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் ஒரே ஒரு அதிகாரம் தான் உங்களுக்காக நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து. வேதத்துல இந்த மாதிரியாவது எங்காவது பேசியிருக்கிறாங்களா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு இருந்தா நான் ஆண்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க பெண்களுக்கு அப்படி இல்லையா அப்படின்னாலும் நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 31 நீதிமொழிகள் 31 அதிகாரம். இந்த வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அப்படிலாம் வேதம் சொல்லவே இல்லை. வாசிக்கிறோம் பாருங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை, ரேட், பிரைஸ் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது, ரூபீஸை விட உயர்ந்ததான். யார் எழுதுறது? சாலமோன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் உங்களுக்கு தெரியும்ல. அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவன் கேட்ட ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தான். அவனை போல ஞானவான் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. என்ன சொல்ல போனா பவுலை காட்டிலும் ஞானவானவன். சரிங்களா? அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறார். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். சிலர் சொல்லுவாங்க, பொண்டாட்டியா இருந்தா வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சாலமோன் எழுதுறாரு. அந்த காலத்துல, சாலமோன் காலத்திலும் சரி, அது முந்தைய காலத்துல, ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னல, அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணாங்க, அவங்க தான் தொழில் நடத்தினாங்க. என்ன தொழில் செய்தாங்களாம்? சணலை தேடி உற்சாகத்தோடு வேலை செய்கிறார், கைகளினாலே வேலை செய்கிறார். அவள் வியாபார கப்பலில் போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேதம் பேசாமல் இருக்க சொல்லிச்சா? இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரருக்கு படி அழுக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். ரியல் எஸ்டேட் பிசினஸ். முதல்ல சொன்னேன், கைகளினாலே வேலை. அது என்ன வேலை தெரியுமா? இப்போ எத்தனை பேர் டிசைனிங், என்ன டிசைனிங் சொல்லலாம், ஆடை வடிவமைப்பாளர்கள் இருக்கிறாங்களா, அவங்களை என்ன சொல்வீங்க? என்ன டெக்னாலஜி அது? சரி, ஓகே, அந்த டெக்னாலஜி. அடுத்து ரியல் எஸ்டேட். தன் கைகளினாலே சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். பாருங்க, சும்மா இல்லை, அந்த பணத்தை எடுத்து ஒரு திராட்சை தோட்டத்தை விவசாயம் செய்கிறாள். ஃபார்மிங், இன்டெகிரேட் ஃபார்மிங். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, ஸ்ட்ரெங்த். சொல்ல, நீங்க பலவீனர் அல்ல, நீங்க பலவான். நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். நான் உங்களுக்கு, ஆண்கள் சீக்கிரம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்துள்ளுவாங்க, ஆனா பெண்கள் நெடுநாளாய் வாழ்வாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த ஸ்ட்ரெங்த். பலத்தால் கட்டுவாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அப்போ
நைட் டியூட்டி கூட பண்றான், நைட் ஒர்க். அவள் கைகள் ராட்டினால் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். என்ன வேலை செய்யல? நெசவு, அறுவடை. சிறுமியானவனுக்கு தன் கைகளை, அது விட்டுறங்க, தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டிப்புடிய உடப்பா இருக்கிறாள், தன் வீட்டுக்காரர் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். எந்த சீதோஷ நிலையிலும் அவ வேலை செய்வா. இரத்தாம்பர கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவைகளும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அதெல்லாம் சொல்லிட்டு 25ஆம் வசனம், அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறான். ஆண்களுக்கு வருங்காலம் பற்றி சிந்தை இருக்கிறதோ தெரியல, அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் என்று சொல்லி இப்படி இப்படி எழுதுகிறார். பிரியமா, இப்படிப்பட்டவங்களை எப்படி வேதம் பேசாம இருக்கணும், அமர்ந்திருக்கணும் என்று சொல்லணும். ஒருவேளை மோசே காலத்துல அது நடந்ததா அப்படின்ற அப்படி ஒரு கேள்வியை நம்ம வைத்தோம்னா, மீரியாம் பேசினதை பற்றி நமக்கு தெரியும். ஒருவேளை பவுல் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரான்னு தெரியல. அந்த மாதிரி பேசினாங்க, உடனே அவங்களுக்கு புஷ்டம் வந்துருச்சு, நீங்கள் பேசாதீங்க. அப்போ பேசுனதுல என்ன, அந்த அந்த கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? அவ அம்மா, அந்த அம்மா மோசே வேறு இனத்து பெண்ணை திருமணம் முடிக்க போகிறார், அவ்வளோதான். இந்த மேட்டரை தான். அந்த அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம், யூத இனத்திலே நம்ம பெண்களே இருக்கிறாங்களே, ஏன் நம்ம பெண்களை இவன் கட்டிக்க கூடாது? அந்நிய நுகத்துல ஏன் போய் கலக்கணும்? அந்நிய வழிபாட்டிலே அவனை கொண்டு போயிடுவாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நல்லதா கூட நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அது பிடிக்கல. என் பையனை பற்றி நீ தப்பா சொல்றியே அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சார். ஆனால் ஆரோனை அவர் அடிக்கவில்லை. அதுலேயும் ஆண்டவருடைய அந்த அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்து கொள்ள முடியும். சாராள் எடுத்துக்கோங்க, என்ன மாதிரி உமன் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி வர்றாரு, வாமா போகலான்னு கூப்பிட்றாரு. ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த காலத்து பெண்ணாக இருந்திருப்பேன், சான்ஸே இல்லைங்க, என் வீட்டை விட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் வரவே மாட்டேன், அங்கே போனால் என்ன கிடைக்கும், பயம், நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெபேக்காள் எடுத்துக்கோங்க, தைரியம். ரூத் எடுத்துக்கோங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் செத்தாலும் சாவேன், உன்னோட தான் சாவேன், நீ போகிற இடம்தான் எனக்கு, நான் அங்கேயும் நான் வருவேன், அதனால் நான் வருவதை நீங்கள் தடை சொல்லாதீங்க. அப்படி ஒரு பெண்ணை நம்ம பார்க்கலையா? அண்ணால பார்க்கலையா? ஆண்டவரிடத்துலேருந்து எவ்வளோ அற்புதமாக குழந்தையை பெற்றுக்கொண்டார். பிள்ளையை எப்படி தீர்க்கதரிசி, ஒரு ராஜா சவுலும் ஒரு தாவீதும் வரணும்னா அண்ணால் இல்லைன்னா அந்த பிள்ளை அப்படி அந்த 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 தாவீதோ அல்லது சவுலோ ராஜாவாக இருக்க முடியாது. திருமறையில எண்ணற்ற பேரை சொல்லிக்கொண்டே நான் வருவேன். தீர்க்கதரிசியாக தெபோரால் இருந்து, நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் உல்தால் சொன்னேன், ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி. அந்த அம்மா மேரிட் உமன் அவங்க. அதன் பிறகு நிறைய பேர் ஒரு அம்மா, அந்த அம்மா ராஜாவின் தலையில கூடார ஆணியை வைத்து அடித்தார்கள். அந்த ஆணி அடிச்ச அடியில, ஒரே அடியில அவ்வளோ பெரிய ஆணி அவன் தலைக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் அது பூமியோடு கூட இறங்கிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூடார தொழிலை செய்கிறவள் அந்த அம்மா. அவ்வளோ பெரிய பலசாலியா இருந்திருக்கிறாள். பவுலே எழுதுறாரு, உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கணும், என்ன வேறுபாடு ஏன் இருக்கணும்? 1 கொரிந்தியர் 11
11:12 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி தான் எழுதுறாரு, கொஞ்சம் முன்னாடி கவனிக்கிறேன். என்ன எழுதுறார்? ஸ்திரீயானவள் புருஷனிடத்தில் தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயானவளிடத்தில் தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, இப்ப யாரும் முன்ன பின்ன இல்லப்பா, ஆணிலான் பெண் இல்லை, பெண்ணிலாம் ஆண் இல்லை, இல்ல ரெண்டும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு அவர் எழுதுறார். நீங்க பாத்தீங்கன்னா 11:12 இதுதான் இருக்கு. அப்படிப்பட்டவர் எப்படி இந்த வார்த்தையை எழுதியிருப்பார்? அதுக்கு அர்த்தம் இருக்கு, நான் அதை விளக்க விரும்புகிறேன். நீங்க தவறா இது வரைக்கும் புரிஞ்சு வைத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆவியானது இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறார். கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, 3:28 இல்லை, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு எழுதினவர் இங்க பெண்கள் அமைதியா இருக்கட்டும், இதை மட்டும் நம்ம புடிச்சுக்கிட்டோம். இந்த கான்டெக்ஸ்ட மட்டும், இந்த வசனத்தை, இந்த 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 சென்டென்ஸை பிடிச்சிட்டோம். நீங்க பேசாது பேசாது, ஆண்கள் தான் இருக்காங்க பேசாது, சபையில பேசாது, குடும்பத்துல பேசாது பேசாது, வாயமூடு, ஆண்கள் இருக்கப்போ பெண்கள் பேசக்கூடாது. என்ன கான்டெக்ஸ்ட் அது பார்க்கணும். இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்க உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக விளக்கிடுறேன், நல்லா விளக்கிடுறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ப்ரேயர் நடக்குது, ஹவுஸ் ப்ரேயர். எப்பவுமே ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சபையெல்லாம் உண்டாகலை, சர்ச்சஸ் உண்டாகலை. ஸோ எல்லாம் வீட்டு சபையில் வீட்டில் ஒரு 10 குடும்பம் சேர்ந்து ஜெபம் நடத்துவாங்க, 5 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபம் நடத்துவாங்க. சரிங்களா? இதுதான் வழக்கமாக இருந்தது. அப்படி ஜெபம் நடத்துகிற பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் கூடி வரும் பொழுது 26ஆம் வசனம், உங்களில் ஒருவன் சங்கீத பாடக்கடவன் சொல்றாரு. நீங்க வந்துட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சங்கீதம் பாடணும், ஒருவன் போதகம் பண்ணணும், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்ய கடவுது. ரைட்டா? யாராவது அந்நிய பாஷை பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அல்லது ஒரு ஃபேமிலி, ஒரு 5 ஃபேமிலி இருக்கு, 2 10 அல்லது 3 15 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டாம், ஒரு 3 பேர் பேசினா போதுங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது அர்த்தம். ரைட்? அதனால 3 பேர் பேசுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, மீதி பேர்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தெளிவா கேட்கலாம், அந்த அந்நிய பாஷை என்னன்னு கேட்கலாம். அது பேர் சொல்றாரு, ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அந்த 3 பேர்ல 3 பேர் பேசிட்டோம், ஆனா ஒருத்தன் அதை கூர்ந்து கவனிச்சு அர்த்தத்தை சொல்லணும். அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேசாமல் தனக்கு தேவனுக்கும் சபையில பேசக்கூடாது. அர்த்தம் தெரியலனா சபையில பேசக்கூடாது, தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசணும். அப்போ சபையில பேசாதீங்க, வீட்டுல தனியா நல்லா பேசுங்க. பேசாதீங்கன்னு சொல்ல, அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டு சபைகளுக்கு இதை சொல்றாரு. அது கூட இது பெரும் சபைக்கு பொருத்தமானது அல்ல. ஒருவேளை நம்ம பொருத்தி கொள்ளலாம், அது 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 அவங்களுடைய மனசுக்கேற்ப. ஒரு 15 பேர்ல 3 பேர் தான் பேசணும்னு சொன்னார்னா, ஒரு 15,000 பேர்ல எத்தனை பேர் பேசலாம்? யோசிச்சு பாருங்க, அந்த கணக்கு வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசி 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் அது முன்னாடி சொன்னது அந்நிய பாஷை, 2வது சொல்றது தீர்க்க தரிசனம். 2 பேர் அல்லது 3 பேர் பேசலாம், மற்றவங்க ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கணும். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றவனும் ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்கவர். 3 வந்துருச்சு, வெளிப்பட்டுச்சப்பா, எனக்கு வந்துருச்சுப்பா, எனக்கு ஒரு அர்த்தம் வருது, கொள்ளை நோயை குறித்து பேசுறாரு, இல்லைன்னா அந்த 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 பட்டணத்தை குறித்து பேசுறாரு, அல்லது நம்ம வாழ்க்கையை குறித்து பேசுறாரு, நோயை குறித்து பேசுறாரு அப்படின்னா உடனே ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிடணுமா? இதெல்லாம் எங்க நடக்குது? வீட்டு சபையில நடக்குது. எல்லாரும் கற்கிறதற்கு, எல்லாரும் தேறுகிறதுக்கு நீங்கள் அனைவரும் ஒருவராய் தீர்க்க தரிசனம் எல்லாரும் கற்றுங்க. எல்லாரும் தேறுகிறதற்கு ஒன்னொன்னா பேசுங்க. ரைட்? ஓகே, அப்படின்னு பேசுறார். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகளை தீர்க்கதரிசிகள் அடங்கி இருக்கிறதே.
இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனா அப்படி நம்ம கொஞ்சம் எப்பவுமே என்னுடைய இதில் கூட வரும், சிலதெல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அடுக்குவேன். சில இடத்துல நான் ரொம்ப ரொம்ப ஆவில நிரம்பும் போது அந்நிய பாஷை வந்துடும், டக்குன்னு அடக்குவேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்மளை சுற்றி அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த ஆள் பெண்டிகாஸ்ட் ஆள் ஆகிறான், எனக்கு இருக்கிற பேரு கெட்ட பேரு அதுதான். அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. எந்தெந்த இடத்துல தீர்க்க தரிசனம் பற்றி புரிகிறதோ, எந்தெந்த இடத்துல அந்நிய பாஷை பற்றி தெரிகிறதோ அங்க மாத்திரம் பேசு. ரைட். அடுத்து, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடு. இந்த சபை என்று சொல்லப்படுகிறது வீட்டு சபை. இன்னுமே சபை உருவாகவே ஒரு சர்ச்சஸ் மாதிரி செட்டப் வரல, சினகாக் மாதிரி செட்டப் வரல. அப்படி அமைந்திருக்க வேண்டும். பேசும்படிக்கு உங்களுக்கு உத்தரவு வரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. ரைட், ஓகே. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் போய் கேளுங்கன்றாங்க. அங்கே வந்து நீங்கள் பேசாத சர்ச்சில் புருஷன் படிக்கலைன்னா எப்படி கேட்பான்? புருஷன் படிக்காதவன், ஆண்டவரை பற்றி அறியாதவன், இறையல் தெரியாதவன். இப்போ இந்த பொண்ணு, இந்த மனைவி யார் இடத்துல போய் கேட்பா? கேள்வி நம்பர் 1. நீ அந்த பொண்ணை பேசாத, அந்த விமனை பேசாதன்னு சொல்ற. அந்த பொண்ணுக்கு விலை தெரியணும். இப்போ யார் இடத்துல கேட்பா? கணவன் தெரியல. இப்போ ஏன் பேச வேணாம் சொல்றேன்னா அதுக்கும் ஒரு விடை சொல்றேன். அந்த காலத்துல பெண்கள் கல்வி கொடுக்கவில்லை, அவங்களால சில காரியங்கள் படிக்க முடியாது. வேதத்தை படிக்க முடியாது, தோராவை படிக்க முடியாது. படிப்பு கொஞ்சம் அறிவு அங்க என்ன செய்தாங்க, பெண்களுக்கு அதை குறைத்து போட்டாங்க. ஒரு சர்டன் வயசு வரைக்கும் தான் படிக்கலாம், 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பெண்கள் படிக்கலாம், அல்லது 2ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கலாம், அதுக்கு மேல படிக்க கூடாது அப்படின்னா அப்போ அந்த பெண்கள் எங்க தான் கத்துப்பாங்க? இப்ப ஆண்களுக்கு தெரியல, கணவனுக்கு தெரியல, எங்க போய் கத்துப்பா? முரண்படுது இல்ல? அதுவும் தப்பு தான். அதுக்கப்புறம் விசாரிக்க கடவன், வேத வசனம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது, அது உங்களிடத்தில் மாத்திரம் வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்படி இருக்க சகோதரி தீர்க்க சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை நாடுங்கள், பேசுறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். நீங்க பாருங்களேன், கடைசியில முடிவு போது பாரு. இப்படி இருக்க சகோதரரை தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை நாடுங்கள், பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். யார் பேசுறது தடை பண்ணக்கூடாது? சகலமும் நன்ஒழுக்கமாயும் கிரமமாயும் ஆர்டர்லியா செய்ப்பான்றார். கேள்வி கேளு, பட் ஆர்டர்ல இருக்கட்டும். ரேஸ் யுவர் ஹேண்ட். அவங்க பெர்மிஷன் கொடுத்தா கேள்வி கேளு. அதுதான் கடைசியில சொல்லி முடிக்கிறார். சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. சரி, இந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி ஹோல் ஹியூமன் பீயிங்ல விமனை பேசாதிருங்க, பப்ளிக்ல, சர்ச்சில், வீட்டில் அடங்கி இருங்க, சப்மிசிவா இருங்க. அதெல்லாம் சொல்லும் பொழுதே பேக் ஆஃப் த மைண்ட் என்ன தெரியுமா தோணுது? நம்ம ஜனங்க இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம பெண்கள் நிறைய பேசுகிறாங்க, நிறைய சண்டை போடுறாங்க, நிறைய கலகம் பண்ணுறாங்க, நிறைய குழப்பங்கள் பண்ணுறாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் சிலர் அது வந்து ஒரு 50%, இப்போ 50% ஆஃப் த பீப்புள் வேற என்ன செய்கிறாங்க? ஒடுக்கப்படுகிறாங்க. அவங்க வாய்கள் எல்லாம் கட்டப்படுகிறது, அடிக்கப்படுகிறாங்க, அவங்க துன்புறுத்தப்படுகிறாங்க. அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, வீட்டில் ஒரு ஒரு பொருளாக மதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக சில சம்பவங்கள் செய்தித்தாளில் பார்க்கும்பொழுது, இப்போ பேசும்பொழுது சொன்னாங்க, அவங்க
ஏன் இந்த இன்ஈக்வாலிட்டி இருக்குன்னா, ஏன் இந்த வேற்றுமைகள் இருக்கு, ஏன் இந்த கொலைகள் நடக்கிறது, ஏன் இந்த அவலங்கள் இருக்கிறதுன்னு சொன்னா, பெண்ணை வீட்டில் ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு இன்ஹெரிட்டன்ஸாகவோ ஒரு சுதந்திரமாகவோ அல்லது ஒரு ஒரு உயிராகவோ கூட பார்க்கல. ஒரு பொருளாக, ஒரு சொத்தாக அவங்க பார்ப்பதனால இந்த சொத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த பொருளுக்கு ஒரு சேதம் வரக்கூடாது, இந்த பொருளினாலே எங்க பேர் கிடக்கூடாது, இந்த பொருளினாலே இந்த சொத்தினாலே எந்த விதத்திலும் அவங்க தம்பிக்கோ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ ஒரு கெடுதல் ஏற்படக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செய்து அப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்கவே வளர்க்காதீங்க. எனக்கும் ஒரு பெண் இருக்கு, நானும் வீட்டில் எத்தனையோ பெண்களுக்கோடு கூட ஊழியம் செய்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இதை எழுதின பாலுடைய ஒரு ஊழியக்காரி பேர் பிரிஸ்சில்லா, அவங்க ஹஸ்பண்ட் பேரு அக்வெல்லா. அந்த அம்மா பிரிஸ்சில்லா ஒரு யூத் மினிஸ்ட்ரி, சூப்பரா அந்த வசனம் இருக்கிறது, யூத் மினிஸ்ட்ரி செய்து அப்பல்லோ அப்படின்ற ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு நடத்தினார். அதே மாதிரி பிலிப்பு அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு 7 மகள்கள் உண்டு. தீர்க்க தரிசனம் சொன்னார். பவுலுக்கு பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த அநேக பெண்கள் உண்டு, லீடர்ஸ். they led the church ன்னு வேதம் சொல்லுகிறது. they led the church, they preached, they prophesied. தீர்க்க தரிசனம் உரைத்தார், அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க. அப்படிப்பட்டவர் சபையிலே அல்லது பொது இடங்களிலே பேசாமல் இருக்கும்படி சொல்வாரா? அவர் நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார். இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவலா ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன குழப்பத்தை தான் அவர் தீர்த்து வைக்கிறார். ஒரு இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு 10 குடும்பங்களில 15 குடும்பங்களில ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை அவர் தீர்த்து வைக்கிறார். இது நீங்க யூனிவர்சலா நீங்க எடுத்துக்கவே கூடாது. எஸ் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோ, நீங்க பவுலை விட்டுருங்க. ஏசு எங்கேயாவது ஒரு முறை நீங்க பேசாதீங்க, நீங்க ஊழியத்துல உங்களுக்கு இடம் இல்லை ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நீங்க லூக்காவில் வாசி பார்த்தீங்கன்னா, ஏசுசாமிக்கு ஊழியத்துல பெண்கள் உடைய பங்கு, அந்த வசனம் நீங்க வாசி பாருங்க. பொருளால, செல்வத்தால, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லால ஒரு ராஜாவுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு முக்கியமான மந்திரியின் மனைவி இயேசுவுக்கு சீடராக இருந்தாங்க. ஏன்? ஏரோது அரண்மனையில அவருடைய மனைவி, பிலாத்த ஏரோது, எனக்கு சரியா கன்ஃபியூஷன் ஆச்சு. அவன் சொல்றான், நான் நல்ல மனுஷன் என்று காண்கிறேன். யார் அது சொன்னது? நீங்க தான் சொல்லணும். இப்படி ஆண்டவரோடு கூட இணைந்து பணியாற்றின பெண்கள் உண்டு. நீங்க நல்லா கவனிங்க, லாஸ்ட் இறந்த பிறகு ஆண்டவர் கோ அண்ட் ப்ரீச் என்று யார் இடத்துல சொன்னார்? கோ அண்ட் ப்ரீச் என்று யார் இடத்துல சொன்னார்? அப்படி ப்ரீச் என்ற வார்த்தை இல்லை, நீ போய் என் சகோதரிடத்தில். இந்த வசனத்தை நீங்க வாசிங்க வீட்டுல, என் சகோதரிடத்திலும் நீ போய் சொல்லுங்க, நான் உன் பிதாவிடத்திலும் என் பிதாவிடத்திலும் செல்கிறேன். எங்க நம்மள அண்ணன் தம்பியுமா? நான் அண்ணன் தங்கச்சியுமா? நான் உன் பிதாவிடத்திலும், எல்லாம் அப்படி என் பிதாவிடத்திலும் உன் பிதாவிடத்திலும் நான் சொல்லுகிறேன். அப்படி போய் சொல்லு. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலேயே இயேசு மரித்த பிறகு காஸ்பல்ல சொன்னவங்க பெண்கள் தான். went to the disciple and they proclaimed that Jesus has risen. 2 முறை அதை சொல்றார். 2 முறை. முதல்ல ஒரு தடவை பேதுரு இடத்துல போய் சொல்லு, ஓடுப்போம். 2வது ஒரு இடத்துல மரியாதை இடத்துல அவங்க கல்லறைக்கு வருகிற போது சொல்றார், போங்க எல்லா இடத்துல போய் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிருக்கிறார்.
அப்படிப்பட்டவர் பிரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரா? இன்னைக்கு பெண்களாகி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய கர்த்தர், எனக்கு ஞாபகம் வருது, என்ன ஞாபகம் வருதுன்னா, எஸ்தர் ராஜாத்தியாக மாற்றினது போல கர்த்தர் உங்களை மாற்று. ரூத்து வெறுமையாய் வந்தாள், பொறுக்கி கொண்டிருந்தாள். பொறுக்கி கொண்டிருந்த நிலத்தையே கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அந்த நிலத்தின் எஜமானியாக கர்த்தர் மாற்றினார். அன்னாள் கண்ணீரோட வந்தால் கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசிகளை உருவாக்குற பிள்ளையை கொடுத்தார். எஸ்தரிடத்துல கேட்டான், ஒரு பெண் ஒண்ணுமே இல்லை, அப்பா அம்மா இல்லதானா, அதை பெண். ராஜா கேட்டான், ஆஸ்தியில் பாதி வேண்டும் என்றாலும் தருகிறேன் என்று சொன்னார். தன் மக்களுக்காக திறப்பிலே நின்றார், உபவாசித்து நின்றார். என்டையர் பைபிள் எடுத்துக்கோங்க, என்டையர் பைபிள் எடுத்துக்கோங்க. from the beginning of Eve and to the end வரைக்கும் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலயுமே பெண்களை ஆண்டவர் அவர் கீழே விட்ட மாதிரி சரித்திரமே இல்லை. கர்த்தர் விட்ட மாதிரி சரித்திரமே இல்லை. நீங்க எது வேணாலும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். நான் அதற்கு நேர் எதிராக உங்களுக்கு பதில் சொல்ல என்னால் முடியும். I have the answer. I have the answer. ஒவ்வொரு தலைவரை உருவாக்குவதில் பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது they are a king maker. For example, ரெபேக்கா. கர்த்தர் சொன்னார், நான் யாக்கோபு இளையவனை தான் நான் உயர்த்துவேன், அண்ணன் சின்ன தம்பியை சேவிப்பான். அண்ணன்ற வார்த்தை என்ன போட்டிருக்கு பைபிள்ல, பவர்ல? ஓகே, இளையவனை சேவிப்பான். அந்த ஒரு வார்த்தை அவ என்னென்ன காரியங்கள் செய்து அதை மாற்றினாள் பாரு. அபிகாயில் ஞாபகம் இருக்கா? அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொன்னான், அவன் மென்டலுங்க ஐயா. தாவீதை பார்த்து சொல்ல, அவன் மென்டல், அவன் லூஸ், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு என்ன வேணும்னு நான் தரேன், அவனை விட்டுருங்க. எவ்வளவு ஞானமா பேசுறா பாருங்க. என்டையர் பைபிள்ல கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கார். அதனால இந்த ஒரு டெக்ஸ்டை வச்சுக்கிட்டு இனி யாரையும் குழப்பாதீங்க, யாரையும் அடிமைப்படுத்தாதீங்க, யாரையும் பேசாமல் இருக்கும்படி சொல்லாதீங்க. அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா, சர்ச்சில் தான் உன்னை பேச வேணாம்னு சொன்னாங்க, வீட்லயே பேச வேணாம்னு சொன்னாங்களே, கேளுங்க. ஆஃபீஸில் பேச வேணாம்னு சொன்னாங்களா, கேளுங்க. சமுதாயத்தில் பேச வேணாம்னு சொன்னாங்களா, கேளுங்க. சமுதாயத்தில் நடக்கிற எத்தனையோ அவங்களை தட்டி கேட்க வேணாம்னு சொன்னாரா? இல்லை. இது ஒரு ஃபேமிலி குரூப்ல பேசாதன்னு சொன்னார். அதுவும் ஒருவேளை நீ படிக்கலைனா தான், அல்லது உனக்கு அந்த வேத அறிவு இல்லைன்னா தான் நீ எழுந்து பேசக்கூடாது. அது உன் கணவனுக்கு தெரிஞ்சிருந்தா நீ வீட்டில் போய் கேட்டுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ எழுந்து நின்று தைரியமாக பதில் சொல்லலாம், கேள்வி கேட்கலாம். ஒருவேளை கணவனுக்கு தெரியலன்னு கணவனுக்கே நீ தான் போதிக்கணும். காலம் மாறி போச்சுங்க, இனி யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு இந்த வசனத்தை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேனே, உங்களை யாரை ஏமாற்ற முடியாது. நீங்க ஈவன் சபையிலே எழுந்து நின்று கேள்வி கேட்கலாம். அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. பொலைட்டா எழுந்து நின்று எல்லா சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அழகா எழுந்து நின்று, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை, என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி அமர்வதில் எந்த தவறும் இல்லை. ஆர்டர்லி. நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? கப்பல் ஓட்டுவீங்க, நீங்க ஆர்கிடெக்ட் ஆவீங்க, நீங்க ஒரு டிசைனர் ஆவீங்க, நீங்க ஆர்ட் பண்ணுவீங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றாரு ஆண்டவர். எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் இரவெல்லாம் முடிச்சு செய்வீங்க, அதிகாலை எழும்புவீங்க, ஏழைகளை கொடுப்பீங்க, நீங்க ரூபீஸ், நீங்க ட்ரெஸ் டிசைன் பண்ணுவீங்க, நீங்க டென்ட்டை போடுவீங்க, நீங்க கார்பெட் பண்ணுவீங்க, நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நீ ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க. ஏன் எல்லா ஏரியாக்களையும் நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம்.
இந்த வேலை இவர்களே தான், வக்கீல்னா ஆண்கள் தான், இல்லை பெண்கள் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம். எந்தெந்த கவர்மெண்ட் கேட்டகரியில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் செய்யலாம். டாக்டராக ஆண்கள் தான், இல்லை பெண்கள் ஆகலாம். எல்லா துறைகளிலும் நீங்கள் போகலாம். ஆண்டோடைய எண்ணமே தரமா, அவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார், சமமாக படைத்தார். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் மீது தான் அவருக்கு அளவு கடந்த பாசம். அவங்கள நல்லா இருக்கணும் தான். ஏன் இந்த வாரம் முழுசும் நான் இதை எடுக்கிறோம்? தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. போல்டா இருக்க பண்ண சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி தருங்க, போல்டா இருப்பா. நல்ல கராத்தா சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு களரி, அந்த கம்பு சுத்துறதை சொல்லிக் கொடுங்க, பாக்ஸிங் சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஸ்ட்ரென்த்தா வளருங்க. மென்டலி, பிசிக்கலி நல்ல ஸ்ட்ரென்த்தா, ஹேபிளா, ஞானத்துல, அறிவில, எல்லாவற்றிலும் தைரியசாலியா எல்லாம் கற்றுக் கொடுங்க. பைக்கில் இருந்து, சைக்கிள் இருந்து, கார்ல இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. ஆணுக்கு நிகரா பெண்களை வளர்த்திடுங்க. என்னைக்குமே இனி வருகிற சமுதாயம், அதாவது அட்லீஸ்ட் இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆயிரம் பேர் எனக்கு தெரியாது, அத்தனை ஆயிரம் பேர்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இப்படி வளர்க்கப்பட்டாலே அதே தேவனுக்கு மாபெரும் மகிமை உண்டாகும். இதை தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பவுல் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு, அவருடைய கான்டெக்ஸ்ட் அது இல்லை, அவருடைய ஐடியாலஜி அது இல்லை. அவர் என்னைக்குமே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று இருக்கிறவர் தான். பெண்களை பிரசங்கித்து பார்க்கிறவர், பெண்களுக்கு ஊழியத்தை கொடுத்தவர், ஊழியத்திலே அவர்களை இணைத்து கொண்டவர், அநேக இடங்களுக்கு அவர்களோடு கூட சென்றவர். பெண்கள் ஜெயிலெல்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில். அப்படிப்பட்டவரை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ரொம்ப அன்புள்ள ஆண்டவரே, அப்படி பிள்ளைகளோடு இருந்து கேட்ட செய்திகள்லாம் விசேஷமாக பலவீன பாண்டும் என்று சொல்லாதபடிக்கு நாங்கள் பலசாலிகள் சொல்லட்டும். நான் உனக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலத்தின் ஆவியை தருகிறேன், தைரியத்தின் ஆவியை தருகிறேன். ஏன்னா என்னால் தூக்க முடியாது. நோ, யூ கேன் லிஃப்ட். ஐயோ என்னால் படிக்க முடியாது. யூ கேன் நீ படிக்கலாம். யூ கேன் லேர்ன். என்னால் இந்த பதவி போக முடியும். எஸ் யூ கேன் கோ. நீ ஒரு தலைமைத்துவத்தை எடுக்கலாம். எஸ் யூ கேன். நீ ஒரு பெரிய பொறுப்பில் வரலாம். எஸ் யூ கேன். நீ பிஸ்னஸ் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், நீ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம், எல்லா தொழில்களிலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த அப்படியே ஆண்களையும் ஆசீர்வதியான். இதெல்லாம் நாங்கள் புரிந்து செயல்பட உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நினைத்திருப்பதாக. ஆமென். God bless.